குருவே சரணம். கந்தகுரு குடும்பத்தினர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு, கிரியா யோகம் ஒரு அறிமுகம். முதல்ல கிரியா யோகம் என்ன அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். பண்டைய காலத்தில், அதாவது கலியுகத்துக்கு முன்னாடியேவும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு குருட்சேத்திர போரில் கற்றுக் கொடுக்கப்பட்டதுதான் இந்த கிரியா யோகம். போர் செய்வது சத்திரியனின் கடமை. அந்த கடமையிலிருந்து விலகியதற்காக, அந்த கடமையை ஒரு சத்திரியன் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதை வலியுறுத்துவதற்காக, ஏற்கனவே சூரியனுக்கும் மனுவுக்கும் கற்றுக் கொடுத்த அதே கலைதான் கிரியாயோக கலை. அதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் சொல்லிக் கொடுத்தார். அதுக்கப்புறம் வெற்றிகரமாக பஞ்சபாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்றது. அது நமக்கு எல்லாமே தெரிந்த விஷயங்கள் தான். இது நாளடைவில் பதஞ்சலி முனிவருக்கு வந்து, அவர் மூலமாக அகஸ்தியர் முனிவருக்கும் வந்து, பல வருடங்களாக அப்படியே கிடப்பில் கிடக்கப்பட்ட ஒரு யோக கலை தான் இந்த கிரியா யோகம். இதைத்தான் மகாவதார் ஸ்ரீ பாபாஜி அப்படின்னு அழைக்கக்கூடிய தமிழகத்தில் பிறந்த நாகராஜ், அதுதான் அவருடைய உண்மையான பெயர். அப்படின்னு அதுதான் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் அதுதான் சொல்லுது. அப்போ கிரியா யோகத்தில் இருக்கும் அனைத்து யோகிகளுக்கும் மகாவதார் ஸ்ரீ பாபாஜி அப்படிங்கிற பேர் தான் அவங்களுக்கு தெரியும். இவர் தமிழகத்துக்கு வந்து அகஸ்தியர் முனிவரிடம் முறையாக கிரியா யோக கலையை கற்று, இன்றும் கிட்டத்தட்ட அவர் 2500 வருடங்கள் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அவர் ஒரு 25 வயது வாலிபனாக தான் காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். யாருன்னா மகாவதார் பாபாஜி. நமக்கு தெரிந்த குரு பரம்பரை, அப்படி கிரியா யோகாவின் குரு பரம்பரை அப்படின்னா மகாவதார் பாபாஜி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளைகள் எடுத்தாச்சுன்னா அதில் வந்து லாயரி மகாசாய், யுக்தேசர்கிரி, பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்ட்டு இன்னமும் ஒரு கிளைகள் நாம் செக் பண்ணி பார்த்தோம்னா ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபர் அப்படின்னு சொல்லிட்டு சீரடி சாய்பாபாவை வணங்குறவங்களுக்கு தெரியும். அந்த குரு பரம்பரையில் இருக்கிறவங்களும் ஒரு கிரியா யோகிகள் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு கலையை கற்று, அதாவது அதற்கு விதை போட்டது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவர்கள் நம்புவது, இல்லை சிவனுடைய அவதாரம் தான் மகாவதார் பாபாஜி என்று சைவர்களும் நம்பிக்கை உண்டு. நமக்கு எது இருந்தாலும் சரி, நமக்கு கையில் கிடைத்த ஒரு அற்புத கலை தான் இந்த கிரியா யோகம். அப்போ ஒரு கிரியா யோகத்தை ஒரு மனிதன் தினமும் அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது அவனுக்கு எவ்வாறு அவன் எல்லா துன்பங்களிலும் துயரங்களிலும் இருந்து மீண்டு வருகிறான் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ கிரியா யோகம் அப்படிங்கிறது ஒரு மூச்சு பயிற்சி தான். யோகா அப்படிங்கிறது வேற, யோகம் அப்படிங்கிறது வேற. இது வந்து கிரியா யோகம். அப்போ இந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சியை 1 மணி நேரம் நம்ம ஆவரேஜாக உட்காந்து செய்யணும். இந்த பயிற்சியை தினமும் செய்யணும். எனக்கு 100% எனக்கு வந்து அதில் பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வாங்க. காலை 3:20 முதல் 4:20 மணிக்குள் அவங்க செஞ்சு முடித்தால், ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிறது உலகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் தெரியும். ஏன்னா சத்துவகுணம் நிறைந்த ஒரு நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். அது மனிதர்களுக்கு உகந்த ஒரு நேரம். ஆமாம், ஏன்னா மனிதர்களுக்கு உகந்த நேரம் வந்து காலை. இப்போ மாலை அசுரர்கள், தேவர்களுக்கு வந்து 9 மணி, அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள் சிலருக்கு பிடித்தமான ஒரு நேரம். அப்போ மனிதர்களுக்கு சத்துவ குணம் நிறைந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். காலை 3:20 to 4:20. சில நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, சூரியன் உதய்வதற்கு 45 நிமிடத்திற்கு முன்பு வரை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படி இல்லை, எனக்கு எல்லாமே பொருள் எல்லாமே இருக்குது சார், உடல் நலம் நார்மலாக இருக்கணும், உடல் நலத்தில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, காலை முதல் மாலை வரை இருக்கும் நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை அவர்களே தேர்ந்தெடுத்து செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு விதிமுறை என்னென்னா, சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் விடணும். கேப் விட்டால் இந்த கிரியா யோகா உட்காந்து தாராளமாக செய்யலாம். சரி சார், அப்போ இந்த கிரியா யோகா பண்ணால் எப்படி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும், எப்படி உடல் நலத்திலும் முன்னேற்றம் வரும், எப்படி மனநிலை அமைதியாக வரும், இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் கேள்வி.
நம்ம எந்த ஒரு புத்தகங்களை எடுத்து கிரியா யோகம் அப்படின்னு படித்தா கிரியா யோகம் எப்படி செய்வது அப்படிங்கிறது மட்டும் அதில் இருக்காது, மற்ற எல்லா விஷயமே இருக்கும். ஏன்னா முறையாக பயிற்சியும் தீட்சையும் பெற்று ஒரு குருவிடம் இருந்துதான் இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியும். இது உலகம் ஃபுல்லாக எங்கே போய் கிரியாவை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதற்குன்னு சில விதிமுறைகள் உண்டு. அது ஒரு கிரியா யோகியிடம் இருந்து மட்டும்தான் அதை கற்றுக் கொடுக்கப்படும். அப்படி கற்றுக்கொண்ட ஒரு வித்தை தான் நமக்கு வேலை செய்யும். முறையாக பயிலாத, முறையாக தீட்சை பெறாத ஒரு குருவின் அனுமதி பெறாமல் ஒரு கிரியா யோக கலையை ஒரு மனிதரால் செய்ய முடியாது. அதே மாரி செய்தாலும் அது ஒரு நேரம் வீணாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இது ஒரு விஷயம். அப்போ அந்த கிரியா பயிற்சி அது உலகத்தில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே ஒளி என்னன்னா ஓம். ஓம் என்ற பிரணவ மந்திரம்தான் 90% ஆஃப் த கிரியா. அப்போ இந்த ஓம் அப்படிங்கிற ஒளி நாம் எழுப்பும்போது நாம் உடலில் ஏற்படும் ஒரு அதிர்வு. அப்போ இந்த அதிர்வு இன்று காலை நம்ம ஒரு 5 மணிக்கு செய்கிறோம் அப்படின்னா குறைந்தது ஒரு 24 மணி நேரம் நம்ம உடம்பில் இந்த அதிர்வு இருக்கும். அது நீங்களே ஓம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 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 ஒளியில் அதை எழுப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஓம் மட்டுமே சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வை நீங்கள் உணரலாம். அப்போ இந்த அதிர்வு ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் செய்யக்கூடிய இந்த ஓம் அப்படிங்கிற சவுண்டு 24 மணி நேரத்திற்கு உடம்பில் அதிர்வை எழுப்பிக் கொண்டே இருக்கும். அப்போ ஒன்று ஒளி, இன்னொன்று அதிர்வு. இதை விளக்கு, அதாவது தீபம் ஏற்றி அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நம்ம செய்வோம். அப்போ ஒரு ஒளி, ஒரு சவுண்டு, ஒரு அதிர்வு, இந்த மூணையுமே நாம் ஒரே நேரத்தில் இணைக்கிறோம். எந்த நேரத்தில் பிரபஞ்சத்திற்கு காது கேட்கக்கூடிய டைம் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் சிலர் சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில். அப்போ ஒரு கிரியா யோகா பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த முழு அதிர்வினால் அதிர்வு எழும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இருக்கிற இறந்து போன இல்லை செயலற்று கிடக்கும் அத்தனை செல்களும், நான் உறுப்புகள் சொல்லலை, செல்கள், உறுப்புகளுக்கு சாதாரண உடற்பயிற்சி போதும். ஒரு கை காலை ஸ்ட்ரெச் பண்ண உடல் உறுப்பு சரியாக இருக்குமாங்க. ஆனால் உடலில் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் செல்கள், அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓம் அப்படிங்கிற சவுண்டு தேவைப்படுது. இது கிரியா யோகத்தில் முறையாக எந்த முறையில் எந்த திசை பார்த்து எந்த நேரத்தில் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் கந்தகுரு ஃபவுண்டேஷனில் ஸ்ரீ கந்தகுரு யுவராஜ் ஐயா சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. நாங்கள்லாம் அவருடைய சீடர்கள் தான். அப்போ ஒரு அதிர்வு ஒரு உடல்நிலையை நார்மலாக இயங்க செய்யும்போது அவனுடைய மனநினைவு ரொம்ப தெளிவாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. இப்போ எல்லா செல்களுமே ஆக்டிவேட் ஆகிட்டாலே உடம்பு நார்மலாக இருக்கும். அப்போ ஆரோக்கியமான ஒரு உடம்பு எப்பவுமேவும் நேர்மறையான ஒரு சிந்தனையை மட்டும்தான் வைக்கும். ஏன்னா ஒன்று பிரம்ம முகூர்த்தம், ரெண்டாவது பொதுவாகவே சத்வகுண நேரத்தில் எந்த ஒரு பிரார்த்தனை வைத்தாலும் பலிக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய அளவில் நம்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். மூணாவது, அந்த நேரத்தில் ஒரு ஒளியுடன் ஒரு அதிர்வுடன் இணையும் போது உடல் ஆரோக்கியமாகிறது. அப்போ மனம் தெளிவாக, சிந்தனை தெளிவாக இருக்கும்போது எப்போவுமே பாசிட்டிவ். அப்போ நேர்மறையாகவே ஒரு மனிதன் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருக்கும்போது அவன் எது நினைத்தாலும் அது நடக்கும். அப்போ இதுதான் அந்த கிரியா யோகம் சொல்லி கொடுக்குது. இது ஒன்று. அப்போ தொடர்ந்து கிரியா யோகம் செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுமை அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கிரியா யோகா பயிற்சி செய்யக்கூடிய நேரங்கள். அப்போ ஒரு ஆரோக்கியமான உடம்பு ஒரு நிமிடத்திற்கு 15 முறை அவன் மூச்சு இழுத்து இழுத்து கீழே விடுவார். நார்மல் ஒரு ஆவரேஜான ஒரு கோவப்படாத ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா, ஒரு சத்வ குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை அவருடைய மூச்சு இழுத்து இழுத்து விடுவார். மூச்சு விடுவார் 15 தடவை. அவர் தான் ஒரு ஆவரேஜான ஒரு ஆரோக்கியமான மனிதர். அப்போ கோவப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு 20, சில பேர் 30 தடவை கூட மூச்சு இழுத்து விடுவாங்க. இதெல்லாம் கோபம் நிறைந்திருக்கு மனிதர்கள். அதாவது மிருகத்தை கூட கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ ஆரோக்கியமாக நீண்ட காலமாக வாழக்கூடிய மிருகங்கள், யானை, ஆமை,
முதலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் அது வந்து மூச்சு விடும். அப்போ அதுக்கு தான் மனிதனுக்கு வந்து 15 தடவை, அதாவது 15 முறை ஒரு நிமிடத்திற்கு அவன் மூச்சை விடும்போது ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 முறை அவன் மூச்சு விடும்போது அவன் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் ஒரு ஆரோக்கியமான உடல்நலத்தையும் அந்த கிரியா யோகி பெற்றிருப்பான். ஆமாம், ஏன்னா கோபமே வராது. நீங்கள் கிரியா பண்ண உட்காந்தீங்கன்னா கோபமே வராது. ஏன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும்போது கோபம் வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எங்கேயுமே கிடையாது. ஸோ அப்போ கிரியா யோகா எங்கேருந்து வந்தது? அப்போ கிரியா யோகா செய்தால் உடல் நலமும் மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும். அது எதனால் அப்படிங்கிறதுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து ஒரு கிரியா யோகம். இது நிறைய இடத்துல சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் முறையாக அந்த குருவிடம் தீட்சை பெற்று கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை நான் கிரியா பயிற்சி எடுத்துட்டேன், நான் நினைத்தது நடக்கலை அப்படின்ட்டு அந்த குருவை விட்டுட்டு இன்னொரு குருவுக்கு தேடி போகக்கூடாது. ஏன்னா அது எதனால் அது நடக்கவில்லை என்றால் அந்த குருவுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் அந்த குருஜிட்ட தான் போய் பேசணும். அதை விட்டுட்டு அவரை பைபாஸ் பண்ணி, இல்லை நான் இங்கே பண்ண பிடிக்கல, சரி இன்னொரு இடத்துக்கு போகிறேன், சரி அங்கேயும் போய் பிடிக்கல இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் உங்களுடைய நேரம் வந்து வீணாகும். அந்த தவறு செய்யாதீங்க. நீங்கள் எங்கே கற்றுக்கொண்டிருந்தாலும் அதே ஒரு குருவையே பின்பற்றினால்தான் அதற்கு உண்டான பலன். அது ஒவ்வொருடைய கர்ம வினையை பொறுத்து அது முன்னும் பின்னும் மாற்றங்கள் அடையும். அதற்குண்டான வேகம் அதிகப்படுவதும் நாளடைவில் அந்த பலன் கிடைப்பதும் அவரவர்களுடைய கர்ம வினையின் மூலம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறது குருஜி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ரொம்ப டீட்டெயில்டாக. இப்போ நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ இந்த கிரியாயுகம் அப்படிங்கிறது கலியுகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் அவன் வாழ்க்கையில் அவன் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவனே தீர்வு காண்பதற்கு உண்டான ஒரு அரிய கலை தான் அந்த கிரியாயோகம். கிரியாயோகம் அப்படின்னு ஒரு கலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த ஆத்மா வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா சிலருக்கு இந்த கிரியாயோகம் அப்படின்னு என்னன்னா ஒரு 15 வயசுலேயே தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு 20 வயசில் தெரியும், சிலருக்கு 40 வயதில், சிலருக்கு 60 வயதில், சிலருக்கு 70 வயதில், சிலருக்கு தெரியாமலே போயிருக்கும், மறுபிறவி எடுத்து வருவாங்க. அப்போ ஒரு கிரியாயோகி கிரியாயோகம் செய்யும் பொழுது கடவுளுக்கும் அந்த கிரியாயோகிக்கும் நேரடியாக ஒரு இணைப்பு இணைக்கப்பட்டு ஒரு கிரியாயோகி நாளடைவில் அவனுடைய காலம் முடியும் போது முக்தி அடைகிறான். அப்போ முக்தினா மறுபிறவி கிடையாதுன்னு அர்த்தம். எல்லா கிரியா யோகிகளுக்கும் இது சாத்தியம். இப்போ ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க தெரியுமா? ஜீவசமாதி அடைந்த அத்தனை குருக்களும் அவர்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு கிரியா யோகியாகத்தான் இருந்திருப்பார்கள். இல்லைன்னா அவங்களால அந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொரோனா காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து பிடிங்க, அப்போ தான் அந்த லங்ஸ் எல்லாம் வேலை செய்யும், நுரையீரல் வேலை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் அந்த மூச்சை ஹோல்டு பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ ஜீவசமாதி அடையக்கூடிய அந்த யோகிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த உள் மூச்சையும் வெளி மூச்சையும் சமப்படுத்தி அதன் மூலம் உயிர் வாழக்கூடிய ஒரு சக்தி வந்து கிரியா யோகிக்கு தான் உண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு கிரியா யோக கலை பல யுகங்களாக கிடப்பிலே கிடைக்கப்பட்டு இன்றைக்கு சில குருமார்கள் ஒரு நல்லெண்ணத்தை மனதில் வைத்து தான் கற்ற சில கலையை அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நல்ல நோக்கத்தில் எல்லோருக்குமே இப்போ வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது, மேலை நாடுகளில் அதிகம், நம்மளை விட மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூகே ஜெர்மன்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நிறைய பேருக்கு இந்த கிரியாயோகம் அப்படின்னா நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியும். இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால், டெல்லி, மகாராஷ்டிரா அந்த பக்கம்லாம் நிறைய உண்டு. தமிழ்நாட்டிலும் சில பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கலையை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது உறுதி. ஸோ அப்போ முன்னேற்றம் அடைவது உறுதி அப்படின்னு எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா, கந்தகுரு ஃபவுண்டேஷனுடைய யூடியூப் சேனலை எடுத்து அதில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியா யோகி, அதாவது அந்த பயிற்சி எடுக்க வர்றதுக்கு முன்னாடி அந்த மாணவர் எப்படி இருந்தார், அந்த பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த மாணவருடைய மாற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ப்ரூஃப் அங்கே இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ கிரியா யோகத்தினுடைய அனைத்து நன்மைகளும் அது மக்களுக்காகவே கடவுள் அமைக்கப்பட்டு சீர்திருத்தப்பட்ட
ஒரு எளிமையான ஒரு யோக கலை தான் இந்த கிரியா யோகம். இது கந்தகுரு ஃபவுண்டேஷன் இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். கந்தகுரு ஃபவுண்டேஷனுடைய குருஜி திரு யுவராஜ் அவர்கள் ஒரு 8 வருடத்திற்கு முன்னால் அமர்நாத்தில் மௌனச்சித்தர் அப்படிங்கிற ஒரு குருஜி கிட்ட முறையாக பத்திய உணவு சாப்பிட்டு இந்த கலையை கற்றுக்கொண்டு, இந்த கலை உண்மையிலேயே வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத அவருடைய வாழ்க்கையிலே ஒரு 7-8 வருடம் அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி, எந்தெந்த ஸ்டேஜில் அதை அப்ளை பண்ண முடியுமோ அது எல்லாமே அப்ளை பண்ணி, இது 100% வேலை செய்யுது அப்படின்னு அவர் ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பொதுமக்களுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி கலை அப்படி இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு முதல்ல தெரியாது. சில பேர் இது முதல் தடவையாக கேட்டிருப்பீங்க. சில ஏற்கனவே கிரியா யோகிகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வேறு எங்கேயாவது அந்த கிரியா பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கவர்கள் இதை கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உத்தமம். உங்களுக்கு சுத்தமாக அதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க வரலாம். ஒரு நாள் பயிற்சி. ஏன்னா இது சில வருடங்களுக்கு முன்னாடி குரு சேவை செஞ்சு தான் இந்த கலையை கற்றுக்க முடியும். குரு சேவை அப்படின்னா சும்மா கிடையாது. ஒரு வாரம் அங்கே போய் தங்கியிருந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு அந்த குருவுக்கு இந்த சிஷ்யனை பிடித்தால் மட்டும்தான் இந்த கலை கற்றுக் கொடுக்கப்படும். இப்படி தான் இருந்தது பல நூற்றாண்டுகளாக. இன்றைக்கி அந்த மாதிரி போய் ஒரு வாரம் உட்காந்து அந்த குரு சேவை செய்வதற்கு உண்டான நேரமெல்லாம் இப்போ கிடையாது. ஏன்னா இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு முதல்ல சமையல் பண்ணுறோமோ இல்லையோ, சாப்பிட்டுக்கிட்டே பஸ்லையும் ட்ரெயின்லையும் போகிறவங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை இல்லை விடுமுறை நாட்களில் தான் தற்சமயம் கோவில்பட்டி, மதுரை, ஈரோடு, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இந்த இடங்களில் வாரம் ஒரு முறை அப்படின்ட்டு, அதாவது ஒரு நாள் பயிற்சி தான். ஏன்னா எதுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு லீவ் இருக்கும். அப்போ நிறைய பேர் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். லைஃப்பில் அவங்களுக்குன்னு சில கஷ்டங்கள் இருக்கும். அப்போ அந்த கஷ்டங்களுக்கு உண்டான தீர்வு இந்த மாதிரி ஒன்று கிடைக்குது. ஆனால் அது வேலை நாட்களில் கிடைப்பது, விடுமுறை எடுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மனசில் வச்சு தான் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் குருஜி இந்த கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் கந்தகுரு ஃபவுண்டேஷனுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அடுத்த பயிற்சி இப்போ நான் சொன்ன ஊர்களில் எப்பொழுது நடக்கிறது என்று கேட்டு அறிந்து அந்த பயிற்சியை எடுத்து இருக்கும் ஒரு பிறவியில் வாழ்வில் எப்படி முன்னேற்றம் அடைவது. முன்னேற்றம்னா என்ன? ஆரோக்கியமான வாழ்வு, கடன் தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை, வேலையில் திருப்தி, வீட்டிலும் திருப்தி. நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த வேலையை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக, சிற்றின்பம் எல்லாம் இல்லாமல் பேரின்பம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு யுக்தி, ஒரு 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 பிரம்மாஸ்திரம் கூட சொல்லலாம். இது அவ்வளோ பெரிய அஸ்திரம். இது இந்த கிரியா யோக கலை. இது 3 முறை நான் பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் 3 முறை எனது சொந்த ஊரில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் அங்கிருக்கும் மக்களுக்காக 3 முறை பயிற்சி இதுவரை குருஜி நடத்தி கொடுத்துருக்காங்க. அதில் பலன் பெற்ற நண்பர்களும் பல. அவங்க எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபவுண்டேஷனுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா விவரங்களும் அதில் இருக்கும். அதை பார்த்து நீங்களும் அந்த கலையை கற்று இருக்கும் ஒரு பிறவியில் சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுங்கள். ஸோ கிரியா யோகாங்கிற பேசிக் நிறைய பேர்த்துக்கு என்னென்னு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ கிரியா யோகம் எங்கேருந்து வந்தது, இதை செய்வதால் என்ன நன்மை, உடல் ஆரோக்கியம் எதனால் அடைகிறது, மன நிம்மதி எதனால் அடைகிறது, கோபம் ஏன் வராமல் இருக்கிறது. ஸோ இவ்வளவுமே அந்த கிரியா யோகா 1 மணி நேரம் பயிற்சியில் இவ்வளவு இருக்குது. அப்போ 1 மணி நேரம் பயிற்சி ஏன் சார் பண்ணணும் அப்படின்னா 24 மணி நேரத்தில் அந்த 1 மணி நேரம் நமக்கு கொடுக்கறது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மீதி நாட்கள் திருப்தியாக வாழ்வதற்கு. அதனால தான். ஏன்னா பிரச்சனை எல்லோருக்குமே வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற கலை ஒரு கிரியா யோக கலை. கிடைத்த சந்தர்ப்பத்தை விடாமல் முயற்சி செய்து உங்களுடைய கேலண்டரில் குறித்து வைத்து எங்கு அருகில் உள்ள நான் சொன்ன மாதிரி இந்த தூத்துக்குடி, கோவில்பட்டி, மதுரை, திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை இந்த இடங்களில் ஒவ்வொரு வாரமும் நடந்துகிட்ருக்குது.
உங்களுக்கு எது பக்கமோ அந்த இடத்தை தேர்வு செய்து ஃபவுண்டேஷனை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. கிரியா யோகாவோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவும் நம்ம குரூப்பில் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் தனியாக வச்சுருப்போம். கந்தகுரு ஃபவுண்டேஷனுடைய வெப்சைட்லேயும் அது இருக்குது. கற்றுக்கிட்டு பலனை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.